தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம். தேர்தலை சந்திக்க திமுகவினர் தயாராக இருக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டோர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இந்த விழாவில் பேசிய ஸ்டாலின், தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று குறிப்பிட்டார். 3 மாதங்களில் கூட வரலாம், 6 மாதங்களுக்கு பிறகும் வரலாம் என்று கூறிய ஸ்டாலின், எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் 100% தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். எப்போ வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாதம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாதம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோடு இல்லை, மெஜாரிட்டி நான் 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். இப்போ எவ்வளோ ஜெயிச்சாங்க? 108 தான். இப்போ சில கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி, நீங்கள் திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டிங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவில் தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எது நடந்தாலும், எப்போ எது நடந்தாலும் நாம் ரெடியாக இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியாக இருக்கணும். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், கடந்த 1 மாதத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் இருந்து விலகி வருவதாகவும் முதலீட்டாளர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, பாலியல் குற்றங்கள், போதைப்பொருள் நடமாட்டம், கொள்ளை, அரிவாள் வெட்டு, பெட்ரோல் குண்டுவீச்சு போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த ஆட்சி மாற்றம் நடந்து 1 மாதத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால் வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அரிவாள் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள், டிவியை பார்த்தா பேப்பரை படித்தா இந்த செய்திகள் தான் கண்ணில் படுது. அதுலேயும் குறிப்பாக நிறைய குற்றங்களில் ஆளுங்கட்சிக்காரங்களே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வேதனை.